இன்றைய தியானம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதான இந்த 2வது நிருபத்திலே, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு அன்போடு என்னிடத்திலே நீ கேட்டிருக்கிற அந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு இரு என்று சொல்லி எழுதுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது என்னென்ன என்று சொல்லி தீமோத்தேயுக்கு 1ஆம் நிருபத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறார். ரட்சிப்பு, உண்மை, உத்தமம், எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம், எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள் என்று எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்பொருளாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பாதுகாக்கும்படிக்கு இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள், அந்த நற்பொருள் ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், எல்லாவற்றை காட்டிலும் பிரியமானவர்களே நித்திய ஜீவன், அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்ற நாம் பந்தியிலே பங்கு பெறுகிறோம். பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறபடினால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை யாரை வச்சு நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால தான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். நீங்க இந்த நற்பொருளை பெற்றிருக்கிறீங்களா? ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய ஜீவன், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்னா நிச்சயமாவே பிரியமானவர்களே விசுவாசம், அன்பு, ஆரோக்கியமான உபதேச வசனங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அதெல்லாம் கை கொண்டு நடக்கணும்ன்ற தேவ பயம் இருக்கணும். அப்ப இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? மகளே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்துராத, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்துராத, மகனே நீ பெற்றுக்கொண்டிருக்க அந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதே என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை, அந்த நற்பொருளை நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இழந்துட்டீங்களா? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லை பரிசுத்தாவியானவரே என் கூட இல்லை, நான் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருக்குன்னு சொல்வீங்கன்னா, இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்துல வாங்கப்பா, என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா, விசுவாசத்தோடு கேட்கிறப்பா, வாயை விரிவாய் திறந்து உம்மை துதிக்கிறப்பா, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைப்பார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனத்துல எழுதியிருக்கிறதான அந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு விளங்கும். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் சுவிசேஷத்தை நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் ஒப்புவித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்மளை ரட்சித்துட்டாரு. இப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அந்த நற்பொருள் நமக்குள்ள இப்போ இருக்கு. இந்த நற்பொருளை நாம் காத்துக்கொள்ளணும்னா ஒரே ஒருத்தரை வச்சு தான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும்
உயிர்ப்பிப்பார். அப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை இந்நாள் வரைக்கும் உயிர்ப்பித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று எழுதுகிறார். இன்னும் தெளிவா விளங்கிக் கொள்ள 1 கொரிந்தியர் 6:19 படிச்சு பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நாம அவருடைய ஆலயம். அவர் நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த நற்பொருளை பாதுகாத்து கொள்ளும்படி இந்த ஆவியானவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 2 தீமோத்தேயு 1:14 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வார்த்தையின்படி எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய ஜீவன், இவைகளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை உம்முடைய ஆலயமாய் நீர் வைத்து பாதுகாத்து கொள்ளு ராஜா. இந்த நற்பொருளை பெறாமல் நற்பொருளை இழந்துட்டேன்னு ஜெபிக்கிறவங்க யாராயிருந்தாலும் இரக்கமாயிரும், ரட்சியும், பரிசுத்த ஆவினால் நிறைத்தருளும், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர்னால் அவர்களை நிறைத்தருள வேணுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.